Good morning and have a Sabbath. Good morning and happy Sabbath. இன்னைக்கு ஃபீச்சர் டாக் வந்து டாபிக் நம்ம பார்த்தோன்னா பேரியர் டு ஹெவன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன். ஸோ இந்த டாப்பிக்கோட மெயின் கேரக்டர் பார்த்தோன்னா ஜக்கேயஸ் பார்க்கலாம். இவங்க பற்றி எங்கே இருக்குன்னா பைபிளில் லூக் சாப்டர் 19 ஸ்டார்டிங் ஒன் டு 10 இருக்குது. ஸோ இவங்க எவ்வளோ ஹைட் இருந்திருக்கலாம் பேஸ்ட் ஆன் வாட் பைபிள் சேஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ ஜீசஸ் அந்த வழியாக பாஸ் ஆகும்போது இவர் வந்து ஒரு மரத்தை ஏறி பார்த்துருக்குவார் ப்ரீவியஸ்லி. ஸோ இந்த ஜக்கேஸ் வந்து இவ்வளோ தான் இருந்திருக்கலாம் ஒரு கெஸ் பண்ணுறேன் நான் பர்சனலாக, ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில. நெக்ஸ்ட். ஸோ இந்த வேர்ஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தெரியுதுன்னா ஜீசஸ் வாஸ் பாசிங் பை தட் வே அண்ட் ஜக்கேயஸ் அப்புறமா பர்த்தியமஸ் ரெண்டு பேர் கேரக்டரை பார்க்கும்போது ரெண்டு பேர் கேரக்டர்லேயே ஒரு சிமிலாரிட்டிஸை பார்க்கலாம். தேவர் கியூரியஸ் அபவுட் டு நோ அபவுட் ஜீசஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போது ஜக்கேயஸ் நம்ம கேரக்டர் வந்து பார்க்கலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இப்போ ஜக்கேயஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போது எப்படி நம்ம சின்ன பசங்களாம் சாங்ஸ் பாடுறோம். ஸோ அவங்க எப்படி இருந்திருக்குவாருன்னா யூ வாஸ் டூ ஷார்ட். நெக்ஸ்ட் அவங்க ப்ரொஃபஷன்ஸ் பார்த்தோன்னா நம்ம யூ வாஸ் அ டேக்ஸ் கலெக்டர். அப்புறமா யூ வாஸ் சோஷியல் அவுட்காஸ்ட். யூ வாஸ் அ லோன்லி மேன், ரொம்ப ஹேட்டட் மேன் இன் த டவுன் பிகாஸ் அவங்க ஜீவாக இருந்துன்னு அமாங் த பீப்புள் ஜனங்க கூடவே இருந்துன்னு யூ வாஸ் கலெக்டிங் டேக்ஸ் ஃபார் த ரோமன்ஸ். அப்புறமா இப்போ டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க ரொம்ப ரிச் பர்சன் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லைன். இப்போ இந்த வழியில் நம்ம லூக் சாப்டர் 19 verse 5 படிக்கலாம். லூக் சாப்டர் 19 verse 5. Luke chapter 19 verse 3 to 5 படிக்கலாம். And he sought to see Jesus who he was, and could not for the press, because he was little of stature. And he ran before and climbed up into a sycamore tree to see him, for he was to pass that way. And when Jesus came to that place, he looked up and saw him, and said unto him, Zacchaeus, make haste and come down, for today I must abide at thy house. ஸோ இதில் பார்க்கும்போது ஹி ஹேட் மெனி பேரியர்ஸ். இப்போது அவன் வந்துட்டு ஜக்கேஸ் வந்துட்டு வாஸ் சோஷியலி அவுட்காஸ்ட் பர்சன். சொந்த ஜீவ் ஜனங்களே அவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கோ. நம்ம கூடவே இருந்துன்னு ரோமனுக்கு அகேன்ஸ்டாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கே ரொம்ப ஹை டேக்ஸஸ், ஹி வுட் இம்போஸ் ஹை டேக்ஸஸ் ஆன் ஹிஸ் ஓன் பீப்புள். இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஈவன் யூ வாஸ் டூ ஷார்ட். இதெல்லாம் ஒரு பேரியர்ஸாக இருந்துச்சு. ஆனால் கூட இந்த பேரியர்ஸை தாண்டி வந்துட்டு ஜீசஸை பார்க்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அப்புறமா யூ கேன் சி தட் பேரியர்ஸ் தட் காட்ஸ் பீப்புள் ஹேவ் ஃபேஸ்ட். மோசஸ் ஹேட் மெனி பேரியர்ஸ். மோசஸ்க்கு பேச தரல சரியா. அப்புறமா ஹி வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். அப்புறமா ஹி குட் ஹவ் சூசன் பிட்வீன் ரிச்சஸ் ஆஃப் ஈஜிப்ட் பிட்வீன் காட். அப்புறமா ஜோசப் பார்த்தோன்னா இ சூஸ் டு stay loyal to God. Abraham, he chose to believe God even though he didn't knew nothing. Next slide. இப்போ நம்ம பார்த்தோன்னா பேரியர்ஸ் டு ஹெவன் பார்க்கலாம்.
பேரியர்ஸ் டு ஹெவன்னா என்ன மீனிங்னா, இப்போது நம்ம ஹெவன் போகிறதுக்கு வந்துட்டு என்ன தடுக்குது, என்னென்னா வந்துட்டு ஒரு ஆப்ஸ்டிக்கலாக இருக்குது, இதெல்லாம் இருந்தால் நம்ம இப்போ ஹெவனுக்கு போக முடியாது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், ஒரு பேசிக் ஒரு ஃபியூ அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு. நம்ம சீக்ரெட் சின்ஸ் வந்துட்டு இட் மைட் பி ஏ ஆப்ஸ்டக்கல் ஆர் பேரியர் டு ஹெவன். நம்ம செல்ஃப் ரைச்சியஸ், நம்ம தான் ரைச்சியஸ், நம்ம தான் ஒரு ப்ரைட்னஸ் இருந்துச்சுன்னா ஆகாது. ஈவன் அவர் ஒர்க் டைப், பேட் ஃப்ரெண்ட் சர்க்கிள், பேட் ஹேபிட்ஸ், பேட் கேரக்டர் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கும் போது, இஃப் யூ ஹேவ் பேரியர்ஸ் இன் அவர் லைஃப் டு கெட் டு ஹெவன், தென் வாட் கேன் வி டூ? இதில் பார்க்கும்போது மேத்யூ சாப்டர் 16:26 இருக்குது. For what if a man is for what a man is profited if he shall gain the whole world but loses his own soul, or that shall a man give in exchange for his soul? ஸோ இவ்வளோதான் பண்ணிட்ட பிறகு நம்ம ஹெவனுக்கு போகலன்னா என்ன யூஸ்? ஸோ வாட் எவர் த ஆப்ஸ்டிக்கல் தட் இஸ் இன் பிட்வீன் அஸ், வி ஷுட் ரிமூவ் தட். எப்படி ரிமூவ் பண்ணோன்னா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹவு டு ரிமூவ் தட் ஆப்ஸ்டிக்கல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜாக்கியஸ் கேஸில் பார்த்தோன்னா ரொம்ப ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருந்துச்சு அவருக்கு. ஸோ மெயின் திங் வந்துட்டு அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, நான் எப்படியானா அவங்கள பார்க்கணும். ஸோ he was a considered sinner, ஒரு பாவின்னு எல்லார் கண்ட்லேயும் ஜக்கியாஸ் வந்து ஒரு பாவியாக தெரிஞ்சாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து அவங்கள கூப்பிடும் போது ஜனங்கள்லாம், ஏன்னா ஜீசஸ் இவரை போய் கூப்பிட்றாரு, ஏன்னா இவங்க இந்த பாவியை போய் கூப்பிட்றாருன்னு சொல்லுவாங்க. சேம் திங் அப்ளைஸ் நவ். இப்போ நம்ம யார்கிட்டனா ஒரு பாவிக்கிட்ட போய் பேசினா, இப்போது ஒரு பாவி ஒரு ரிப்பெண்ட் ஆனால், இப்போது சொசைட்டியில் வந்துட்டு ஏன்னா இவங்க போய் ரிப்பெண்ட் ஆகிட்டு இப்படி இருக்கிறாங்கோ, ஒரு பேட் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். சேம் இப்போ ஜீசஸ் அந்த மாதிரி பார்க்கல. ஸோ வாட் டு டூ இஃப் யூ ஹேவ் ஆப்ஸ்டிக்கல்ஸ் அண்ட் கம் டு கிரைஸ்ட் ஆஸ் ஜக்கையாஸ் டிட், அக்செப்ட் யுவர் சின்ஸ் அண்ட் ரிப்பெண்ட் அண்ட் ஹாவ் ஃபேத் இன் காட், பி ஆஸ் எ சைல்டு. நம்ம பாவத்தை நம்ம அக்செப்ட் பண்ணின்னு ரிப்பெண்ட் ஆகணும். அப்புறமா வி ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் காட் அண்ட் வி ஷுட் ஒபே அண்ட் டூ அவர் டியூட்டிஸ். சேம் வே ஜீசஸ் பாஸ் ஆகும்போது எப்படி ஜக்கையாஸ் வந்து அந்த சான்ஸ் மிஸ் பண்ணலையோ, ஸோ இப்போ ஜக்கையாஸ் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் அவர் he would have not repented. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த சாபட் டே வந்துட்டு பாஸ் ஆகுது உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாருக்கும், ஓல்டு அண்ட் யங் பீப்புள். ஜீசஸ் வந்துட்டு இன்றைக்கி பாஸ் ஆகுறவர் எல்லார் லைஃப்லேயும். ஸோ இப்படி பாஸ் ஆகும்போது நம்ம ஜக்கையாஸ் மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியாக, ஒரு பாவி இருந்தால் கூட நம்ம காட் கிட்ட வந்து would we call upon the name of the Lord. ஸோ இந்த blessed Sabbath day எல்லார் கண்ணு முன்னாடி பாஸ் ஆகும்போது இந்த சான்ஸ் நாளைக்கு வராமல் போகலாம் எல்லாருக்கும். ஸோ இது தான் ஒரு this is the day that to make commitment, to make sure your relationship with God. God bless you. Amen.